வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டேர்மில் வந்து இயல் 3 தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம், கடைசியில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். எல்லோரும் ஒரு பேப்பரும் ஒரு பென்னு எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குரூப் 4ஓட ரிவிஷனுக்கும் அப்புறம் வரப்போகிற குரூப் 2ஓட எக்ஸாமுக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 6th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் வந்து இயல் 1 இயல் 2 வந்து டெஸ்ட் போகலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டெஸ்ட் போட்டுக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை வந்து அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இன எது? 1 ஆய்வில் மூழ்கு, 2 இயன்றவரை கண்டறி, 3 உண்மை புரிந்துகொள், 4 அறிவியல் சிந்தனைக்கோள். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. ரெண்டாவது கொஸ்டின். காரல் கபெக் என்ற நாடக ஆசிரியர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜிம்பாப்வே, ஆப்ஷன் பி செக், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ஜாம்பியா. மூணாவது கொஸ்டின். டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி யாருடன் சதுரங்கம் விளையாடியது? ஆப்ஷன் ஏ காரல் கபெக், ஆப்ஷன் பி கேரி கேஸ்ப்ரோ, ஆப்ஷன் சி சோஃபியா, ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ஹெமிங்வே. நாலாவது கொஸ்டின். சரியானது எவை? 1 வினா எழுத்துக்கள் 6, 2 மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஆ ஓ, 3 மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா, 4 மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 4 சரி, ஆப்ஷன் சி 4 சரி, ஆப்ஷன் டி 1 2 3 சரி. இரண்டாவது கொஸ்டின். நெல்லை சு முத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்? ஆப்ஷன் ஏ 80, ஆப்ஷன் பி 90, ஆப்ஷன் சி 70, ஆப்ஷன் டி 100. ஆறாவது கொஸ்டின். சரியானது எது? 1 1997 மே மாதம் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டவர் காரல் கபெக். 2 சோஃபியா என்ற கணினி போட்டியிட்டது. 3 சோஃபியா என்ற ரோபோவுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியுள்ளது. ஆப்ஷன் ஏ 1 2 சரி 3 தவறு, ஆப்ஷன் பி 1 3 சரி 2 தவறு, ஆப்ஷன் சி 1 2 தவறு 3 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. ஏழாவது கொஸ்டின். அப்துல் கலாம் உருவாக்கிய செயற்கை கால்களின் எடை என்ன? ஆப்ஷன் ஏ 300 கிலோ, ஆப்ஷன் பி 3 கிலோ, ஆப்ஷன் சி 3 கிராம், ஆப்ஷன் டி 300 கிராம். எட்டாவது கொஸ்டின். சரியானது எது? 1 தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என நெல்லை சு முத்து அவர்கள் மேதகு அப்துல் கலாம் அவர்களை பாராட்டியுள்ளார். 2 இவர் பணியாற்றாத விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 2 சரி, ஆப்ஷன் டி 1 2 தவறு. ஒன்பதாவது கொஸ்டின். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என கூறியவர்? ஆப்ஷன் ஏ தாராபாரதி, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி கவிமணி.
10வது கொஸ்டின், தவறானது எது? ஏ கோல் பிளானட், பி நுண்ணறிவு சென்சார், சி எந்திர மனிதன் ரோபோட், டி மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். பதினோராவது கொஸ்டின், எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது? ஏ சவுத் ஆப்பிரிக்கா, பி சவுதி அரேபியா, சி யுனைடெட் நேஷன், டி அமெரிக்கா. பன்னெண்டாவது கொஸ்டின், பொருந்தாதது எது? ஏ பாதரச ஆவி விளக்கு, பி பென்சின், சி நிறைமாலை காட்டி, டி குவிலன்ஸ். பதிமூணாவது கொஸ்டின், சரியானது எது? 1 கா சா த ந ப ம வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். 2 11 மெய்யெழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும். 3 எகர வரிசையில் கே முதல் நே முடிய உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும். ஆப்ஷன் ஏ 1 3 சரி, ஆப்ஷன் பி 2 3 சரி, ஆப்ஷன் சி 1 2 சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பதினாலாவது கொஸ்டின், குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஏ சர் சி வி ராமன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி அப்துல் கலாம், ஆப்ஷன் டி காரல் கபைக். பதினஞ்சாவது கொஸ்டின், எந்த நூலை படிக்கும் பொழுது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றேன் என அப்துல் கலாம் கூறினார்? ஏ திருக்குறள், பி லைட் ஆஃப் ஆசியா, சி அக்னிச்சிறகுகள், டி விளக்குகள் பல தந்த ஒளி. பதினாறாவது கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் அறிவியல் மீது ஆர்வம் தொடங்கிய வயது என்ன? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 11 வயது, ஆப்ஷன் சி 10 வயது, ஆப்ஷன் டி 15 வயது. பதினேழாவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ இயன்றவரை கடைசி வரை, ஆப்ஷன் பி ஒருமித்து ஒன்றுபட்டு, ஆப்ஷன் சி ஔடாதம் மருந்து, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பதினெட்டாவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ காரல் கபேக் ஒரு நாடக ஆசிரியர், ஆப்ஷன் பி 1921ஆம் ஆண்டு நாடகம் எழுதினார், ஆப்ஷன் சி 1920இல் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தினார், ஆப்ஷன் டி ரோபோ என்பதன் பொருள் அடிமை. பத்தொன்பதாவது கொஸ்டின், சோஃபியா என்ற ரோபோவுக்கு எந்த அமைப்பு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் வழங்கியது? ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ, ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபை, ஆப்ஷன் சி ஐக்கிய முன்னேற்றக் கழகம், ஆப்ஷன் டி யுனிசெஃப். கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. அறிவு அற்றம் காக்கும் டேஸ் டேஸ் உள்ளளிக்கல் ஆகா அரண். ஆப்ஷன் ஏ செருவார்க்கும் கருவி, ஆப்ஷன் பி கருவி செருவார்க்கும், ஆப்ஷன் சி கல்வி செருவார்க்கும், ஆப்ஷன் டி செருவார்க்கும் கல்வி. இருபத்தி ஓராவது கொஸ்டின், இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை என சிறந்து விளங்கும் நூல் எது? ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம்,
ஆப்ஷன் டி மூதுரை. இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், மாரியப்பன் என்ற மாற்றுத்திறனாளி எந்த போட்டியில் பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ மல்யுத்தம், ஆப்ஷன் பி நீளம் தாண்டுதல், ஆப்ஷன் சி உயரம் தாண்டுதல், ஆப்ஷன் டி ஓட்டப்பந்தயம். இருபத்தி மூணாவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ புல் பறவை, ஆப்ஷன் பி புல் பறவை, ஆப்ஷன் சி பனி வேலை, ஆப்ஷன் டி பனி குளிர்ச்சி. இருபத்தி நாலாவது கொஸ்டின், தவறானது எது? ஆப்ஷன் ஏ புகலிடம் சான்ச்சுரி, ஆப்ஷன் பி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஆப்ஷன் சி வானிலை கிளைமேட், ஆப்ஷன் டி தட்பவெப்பநிலை கிளைமேட். லாஸ்ட் கொஸ்டின், இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை என்ன? ஆப்ஷன் ஏ 525 கிலோ, ஆப்ஷன் பி 535 கிலோ, ஆப்ஷன் சி 545 கிலோ, ஆப்ஷன் டி 515 கிலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தான் தவறு. அதாவது இயன்றவரை புரிந்து கொள் அப்படின்றதா ரைட்டு, உண்மை கண்டறி அப்படின்றது ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி செக் நாட்டு நாடக ஆசிரியர் தான் காரல் கபைக். மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கேரி காஸ்ப்ரோ. இவர் தான் அந்த டீப்ளூன்ற சூப்பர் கம்ப்யூட்டர் கூட 1997 மே மாதம் வந்து செஸ் விளாண்டுருப்பார். ஸோ ஆப்ஷன் பி. நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 4 மட்டும் சரி. 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினா எழுத்துக்கள் 6ன்னு கொடுத்துருக்காங்க, வினா எழுத்துக்கள் 5. 2 வந்து மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஆ ஓன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஏயும் யான் தான் ஃபஸ்ட்டில் வரும். அதே மாதிரி 3 வந்து இறுதியில் வரும் எழுத்து ஏ யான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆ ஓ தான் ரைட்டு. 2ம் வர்றது வந்து ஏ. ஸோ வந்து சி தான் 4க்கு வந்து ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நெல்லை சு முத்து அவர்கள் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருப்பார். ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 தவறு 3 சரி. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 1997 மே மாதம் வந்து சதுரங்க போட்டியில் வந்து கலந்து கொண்டது காரல் கபேக் அப்படின்றது தப்பு. கேரி காஸ்ப்ரோ தான் கலந்துருப்பார். செகண்ட் வந்து சோஃபியா என்ற கணினி கிடையாது, டீப்ளூ என்ற கணினி தான் போட்டி போட்டிருக்கோம். மூணாவது வந்து சோஃபியா என்ற ரோபோக்கு சவுதி அரேபியா தான் குடியுரிமை வழங்கியிருக்கும். ஸோ 3 வந்து ரைட்டு, 1 2 தப்பு, ஆப்ஷன் சி. ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 300 கிராம். ஏற்கனவே அவங்க வந்து காலில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 3 கிலோ எடை இருக்கிறத வந்து சுமந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உடனே அப்துல் கலாம் வந்து கார்பன் இலையை வச்சு இந்த 300 கிராம் எடையில் செயற்கை கால் வந்து பொறுத்து இது ரெடி பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து. எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. தம்மை ஒத்த ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என நெல்லை சு முத்து அவர்கள் மேதக அப்துல் கலாம் அவர்களை பாராட்டியுள்ளார் அப்படின்றது வந்து தப்பு. அப்துல் கலாம் தான் வந்து நெல்லை சு முத்துவை வந்து தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்டியிருப்பார். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் பணியாற்றாத விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் கிடையாது. அவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் 3லையுமே வந்து வேலை பார்த்துருப்பார். ஸோ ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பும்னு சொன்னவர் வந்து பாரதியார். வானை இழப்பம் கடல் மீனை இழப்பம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்பும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி. 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் தப்பு. என்னன்னா நுண்ணறிவு சென்சார்னு கொடுத்துருக்கேன். நுண்ணறிவு அப்படின்றது பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட், சென்சார்ஸ் அப்படின்றது நுண்ணுணர்வு கருவிகள். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் தப்பு. 11வது கொஸ்டின், எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு ஆப்ஷன் பி சவுதி அரேபியா. சோஃபியான்ற ரோஃபோக்கு வந்து பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து குடியுரிமை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க.
12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி குவிலன்ஸ். இது என்னென்னா 1921 வந்து மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் வழியாக இங்கிலாந்துக்கு வந்து சர் சி வி ராமன் வந்து போயிட்டுருப்பார். போகும்போது அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் கடல் வந்து நீல நிறமாக காட்சியளிக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இந்தியா வந்தோடனே பாதரச ஆவி விளக்கு பென்சில் நிறமாலை காட்டி 3ஐயும் வச்சு ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருப்பார். இதுதான் 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினது 1955 வந்து வாங்கியிருப்பார். இந்த பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு வர்றோம் நம்ம. ஸோ 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி, 3 வந்து தப்பு. 3 வந்து தப்பு என்னன்னா, எகர வரிசையில் கே முதல் நே முடிய உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வந்து வராது. இதில் வந்து இறுதியில் வரும் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தோம்னா தவறு. ஸோ ஆப்ஷன் 1 2 ரைட்டு, 3 வந்து தப்பு. 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி அப்துல் கலாம் தான் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து இன்னும் 2 வழிகள் வெற்றிக்கான வழிகள்னு சொல்லிட்டு இன்னும் 2 சொல்லியிருப்பார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அறிவை வளர்க்கும் அனைவரோட பேச்சையும் கேட்கணும். இன்னொன்று வந்து 2வது வந்து வியர்வை 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 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ 14க்கு ஆப்ஷன் வந்து 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. அவர் படித்த போது தன்னம்பிக்கை மகிழ்ச்சி அறிவு 3ஐயுமே பெற்ற நூல் வந்து பார்த்தோம்னா விளக்குகள் பல தந்த ஒளி. இன்னொரு நூலும் அவருக்கு பிடிக்கும், திருக்குறள் வந்து பிடிக்கும். ஆனால் இது 3 கிடைச்சது எதை படித்ததுனாலனா விளக்குகள் பல தந்த ஒளியை படித்ததுனால தான். ஸோ 15க்கு ஆப்ஷன் டி. 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அவர் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணதும், அதே மாதிரி அறிவியல் மீது அவருக்கு ஆர்வம் வந்து தொடங்கினதும், அதே மாதிரி வானில் பறக்கணுன்ற ஆசை அவருக்கு உண்டானது எந்த வயசுலனா 10 வயசில் தான் அப்துல் கலாமுக்கு வந்து தோன்றியிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஏன்றவரை. ஏன்றவரை அப்படின்றது வந்து என்னென்னா முடியும் வரை, மற்ற எல்லாமே ரைட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் ரைட்டு இதுக்கு. 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தவறானது வந்து 1921 நாடகம் எழுதலை. அவர் எழுதினது வந்து 1920 தான் வந்து நாடகம் எழுதியிருப்பார். ஸோ 18க்கு ஆன்சர் வந்து பி. 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபை தான் வந்து சோஃபியாவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர்ன்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கருவி செருவார்க்கும், அதாவது அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இது வந்து அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த குறள். 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை அப்படின்னு சிறந்து விளங்குற நூல் வந்து திருக்குறள், ஆப்ஷன் பி. 22வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி உயரம் தாண்டுதல். இந்த மாரியப்பன் அப்படின்ற மாற்றுத்திறனாளி வந்து 2016 ரியோ டி ஜெனீரியோவில் வந்து பிரேசிலில் நடந்த போட்டியில் கலந்துக்கிட்டு உயரம் தாண்டுதலில் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி. 23வது கொஸ்டினுக்கு தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புல் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இருக்க புல் அப்படின்னா என்னென்னா பறவை, அதாவது பேர்டை தான் குறிக்கும். அதில் இருக்க ஆப்ஷன் ஏல இருக்க பறவை அப்படின்றது வந்து கடலை குறிக்கும். ஸோ தப்பு அப்படின்றது வந்து ஆப்ஷன் ஏ. 24வது கொஸ்டினுக்கு தவறானது அப்படி எதுனா சி வானிலை அப்படி கிளைமேட் அப்படின்றது தவறு. வானிலை அப்படின்றது என்னென்னா வெதர் அப்படின்றத சரி, தட்பவெப்பநிலைனா கிளைமேட். ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் சி. கொஸ்டின் 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 525 ஆப்ஷன் ஏ. அந்த இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளோட எடை எவ்வளோனா 525 கிலோ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட் முடியுது. 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இயல் 1 இயல் 2 நீங்கள் டெஸ்ட் போகலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.